சில வரலாறுகளின்படி கதிஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்து ஈமானை ஏற்றுக்கொண்ட அந்த நசீப் அலி ரலியல்லாஹுக்கு உண்டு என்றும் சில வரலாறுகளில் எழுதப்படுகிறது. எனக்கு நீங்கள் துன்யாவிலும் சகோதரர் மறுமையிலும் சகோதரருங்கிறாங்க பெருமானார். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, எனக்கு அலி ரலியல்லாஹ் இந்த தோல் புஜம் மாதிரின்னு சொன்னாங்க. குனிந்தார்கள். அலி ரலியல்லாஹ் அவர்கள் முதுகிலே ஏறி அந்த சிலைகளை உடைத்தார்கள். அந்த நுபுவத்தின் முத்திரையிலே கால் வைக்கக்கூடிய அனுமதியை காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வில் நிறைந்த தன்னுடைய அலிக்கு மட்டும்தான் வழங்கினார்கள் என்றால், அந்த வாய்ப்பை ரசூலுல்லாஹ் அலிக்கு கொடுக்கிறாங்க. ஏனென்றால் இங்க நான் சொல்லுகிறேன், அன்னை கதீஜாவிடத்திலிருந்து ஒரு செய்தி சொல்லிக் கொண்டிருந்தேன். என்ன தொழுவுறீங்க? அல்லாஹ்வை தொழுகிறோம், நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? மூன்றாவது மனிதராக இஸ்லாத்திற்குள்ளே வந்த அலிக்கு ரசூலுல்லாஹ் ஏகத்துவத்தை முதலாக குரல் கொடுக்கும் இடத்தில் எனக்கு அடுத்த ஒரு ஆண்மகன் இவர்தானே நின்றார். இப்படி ஒரு நெருக்கம் அலியின் மீது பெருமானாருக்கு. அளப்பரிய ஞானங்களை எல்லாம் அவர்களுக்கு அள்ளி தெளித்தார்கள். அறிவின் வாசலுக்கு அலிதான், அறிவின் பட்டணத்திற்கு அலிதான் வாசல் என்று அங்கே அப்படி சொன்னார்கள். இன்னொரு இடத்தில் அசதுல்லான்னு சொன்னாங்க, அல்லாவின் சிங்கம் என்றார்கள். வீரத்திற்கும் அவர்தான் முதல் மகன். 93 பேரை அந்த ஒரு கோட்டையிலே மட்டும் அலி ரலியல்லாஹுடைய வாள் வெட்டி வீழ்த்தியது. இங்கே அலியை நாடவில்லை பெருமானார், அல்லாஹ் மேல தவக்கலை வச்சுட்டு அலியை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. வெற்றி கிடைத்தது அலியின் மூலமாக என்பது அலியின் மூலமாக வெற்றி கிடைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி குளிப்பாட்டி முடிக்கிற கட்டத்தில் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குழந்தையை நான் குளிப்பாட்டுகிறேன், இன்ஷா அல்லாஹ் என் ஜனாசாவை இந்த குழந்தை குளிப்பாட்டும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் குளிப்பாட்டின 4 பேரில் அலி ரலியல்லாஹு ஒருவர் என்று வருகிறது. அலி வேற எங்கேயும் போக வேண்டாம், என் கூட இருக்கட்டும் நாங்க ரசூலுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே கேட்கின்றார்கள். எப்ப கேட்கிறாங்க, ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹுவை ரசூலுல்லாஹ் கபரில் இறங்கி அடக்கம் செய்த அந்த நேரத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களிடத்தில் நாங்கள் காணாத காட்சியை காண்கிறோம், வேறு யாருக்கும் வெளிப்படுத்தாத ஒரு அன்பை அல்லது மிகப்பெரிய மனதில் கிளம்பி வருகின்ற ஆலிங்கனமான அந்த ஆதவை நீங்கள் வெளிப்படுத்துவதை இங்கே காண்கிறோம். என்ன காரணம் என்று செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அந்த ஜனாசாவை பெருமானார் அடக்கி முடித்ததற்கு பிறகு கேட்கிறார்கள், ஜனாசா யாரு? ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு. இன்னும் தெளிவாக உலமாக்கள் தவிர மற்றவர்களுக்கு நினைவு கூற வேண்டும் என்றால், அவருடைய சச்சா அபூ தாலிப் அவர்களுடைய மனைவி. குழியில இறங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடக்கம் செஞ்சாங்க. காரணம் என்னன்னு சொல்லிதான் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலான அந்த வாழ்வினுடைய பகுதிகள் அப்படி ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேள்வியை கேட்ட உடனே ஏற்கனவே அவர்களை அடக்கம் செய்யும் பொழுது பெருமானார் மனதளவிலே கவலையோடும் அதே நேரத்தில் ஒரு பக்கத்தில் ஆனந்தத்தோடு தான் நிற்கிறார்கள். இறப்பு என்பது கவலை. இவர்களை குழியிலே இறங்கி அடக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தானே அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு ஆனந்தம். நம்ம கூட சில பேர்த்து சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, உங்க தலைமையில தாங்க நான் கபரிஸ்தானுக்கு போகணும்னு சொல்லுவோம். இப்படி யாராவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் இப்போ உஷாரா இருக்க வேண்டியிருக்கு. சில நேரத்தில் நம்ம தலைமையில் அவர் போயிடுவார், சொன்னவர் போயிடுவார். அப்படிலாம் நடந்துருது, மாற்றி நடக்குது. யார் கையில் இருக்கு இந்த கேரண்டி? ஒருத்தர் கையிலும் இல்லை. ஒரே ஒரு ஆள் யார் கையில் மட்டும்தான் இருக்குது, ஒன்னே ஒன்று அல்லாஹ்வோட கையில் மட்டும்தான் இருக்குது. எப்போ யார் போகணும், யார் தலைமையில் யார் போகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தனா உமர் இப்னு கத்தாப் இடத்திலே அதற்கான விளக்கத்தை சொல்வதற்கு முன்பு
அவர்களுடைய மனதிலே, நம்முடைய பாஷையிலே சொல்வதாக இருந்தால் பிளாஷ்பேக், அப்படி 50 வருஷத்துக்கு முன்னாடி ஓடுது. அதற்கு முன்பு, அடக்கம் செய்வதற்கு முன்பு அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அவர்களுடைய சக்கராத் நேரம் அல்லது அவர்கள் இறந்தவுடன் அடக்கம் செய்வதற்கு முந்தியுள்ள அந்த நேரத்தில் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னதை வரலாறுகளில் எழுதி காட்டுவார்கள். இப்படி தொடங்குவாங்க ரசூலுல்லாஹ், உம்மி பாத உம்மி, என் தாய்க்கு பிறகு ஒரு தாய். அந்த தொடரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக 3 விஷயங்களை சொல்வார்கள். இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் அவர்கள் குறித்து கேட்டது உமர் ரலியல்லாஹு தெரிந்தும் இருக்கலாம், கேட்டதற்கான காரணம் தெரியாமலும் இருக்கலாம். தெரியாம இருந்தால் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்திருந்தால் இந்த பாச உணர்வை பாரெல்லாம் பரவ செய்ய வேண்டும். அது பெருமானாருடைய புனிதமான வாயிலிருந்து வெளியில வந்து பரவினால் அது இன்னும் பெரிய மரியாதை. அதுக்கு மௌசு உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டு போயிடலாம். ஏன் தெரியுமா, நம்ம எல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, ஒன்னு தெரிஞ்சிட்டா நம்ம தான் முதல்ல செய்தி சொல்லணும் அப்படிங்கிறதுல எவ்வளவு ஆர்வம். அதனால மெனி மோர் ஃபார்வேர்டட் அப்படிங்கிற செய்தியை கூட நம்ம முதல்ல ஃபார்வேர்ட் பண்றதாக நினைச்சிட்டு அங்கேயே இருக்கும். மோர் ஃபார்வேர்டட் அப்படின்னு அதுல இருக்கத்தான் செய்யும். எத்தனை பேரு அது கசங்கி நொறுங்கி போயிடும் அந்த செய்தி. அப்போ உட்காந்து நம்ம முதல்ல நினைச்சிட்டு நமக்கு வேண்டிய ஒரு ஆளுக்கு பண்ணுவோம். அவர் உடனே போன் அடிச்சு சொல்லுவாரு, உங்களோட எனக்கு இது 100ஆவதும்பாரு. அவர் என்னமோ கிரிக்கெட்ல சதம் போட்ட மாதிரி சொல்லுவார், செஞ்சுரி அடிச்ச மாதிரி சொல்லுவாரு, நீங்க 100ஆவது ஆள் பாஸ் பண்றீங்க. முதல்ல செய்தி சொல்லணுங்கிறதுல அப்படி ஒரு ஆர்வம். ஆனால் அதுவும் கூட சில நேரங்களில் பெரிய உயர்வை தரும். அபூ லஹபுக்கு அவருடைய அடிமை தானே ரசூலுல்லாஹ் பிறந்ததை போய் சொன்னார்கள். அது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருச்சு. அந்த அம்மாக்கு உரிமை கிடைச்சது. எந்த விரலால் அபூ லஹப் உரிமை விட்டாரோ இந்த விரலுக்கு மட்டும் சொர்க்க நரகத்திலே அதாபு இல்லைன்னு சொல்லி அவர் பெரிய பாக்கியத்தை அடைஞ்சுக்கிட்டாரு. அதனால முதல் தகவல் என்பது பல நேரங்களில் நன்மை கொடுக்கும். ஆனால் காவல்துறையில் உள்ள முதல் தகவல் அறிக்கை மட்டும் சரி கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுங்கிற எஃப்ஐஆர் சரி கிடையாது. முதல் தகவல் சரி, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், அது ரொம்ப நல்லது. பல நேரங்களில் அது நமக்கு நன்மை பயக்கும், மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு நம்ம காரணமா இருப்போம். சொல்லுவாங்க, யார் சொன்னாலும் அவர் சொல்லிட்டார முதல்லையே என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய சந்தோஷம், ஆனந்தம். உமர் ரலியல்லாஹு எப்படியும் இருக்கலாம், அது பெருமானார் வாயால சொல்லட்டும். என்ன காரணம் கேட்டார்கள். உம்மி பாத உம்மி, என் தாய்க்கு பிறகு ஒரு தாய். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தஷ்மஈனனி வாந்தி தஜூஈன் சொன்னாங்க. எனக்கு, நான் சின்ன பையனா இருந்தேன், உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டேன். ஒப்படைக்கப்பட்டது என்னவோ அப்துல் முத்தலிப் மூலமா அபூ தாலிபிட்ட தான். ஏங்க, அபூ தாலிபு வருஷத்துல 2 தடவை ஷாமுக்கு வியாபாரம் போயிடுவாரு, யமனுக்கு வியாபாரம் போயிடுவாரு. அல்லாஹ் சொல்றானா இல்லையா மக்காவாசிகளை பற்றி, லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹலத்த ஷிதாய் வஸ்ஸைஃப். அவர்களுடைய தொழில் அமைப்பு எப்படி, வருஷத்துல சில மாதங்கள் அவர்கள் குளிர்காலத்தில் ஒரு பக்கம் பயணிப்பார்கள், கோடை காலத்தில் ஒரு பக்கம் பயணிப்பார்கள். தஃப்சீர்கள் இதை எழுதும் பொழுது அவர்கள் பயணிக்கின்ற திசை அப்படி என்டையர்லி டிஃபரெண்ட். ஒரு பக்கத்தில் போனா மதீனாவிற்கு வடக்கே இருக்கக்கூடிய ஷாமுக்கு போவாங்க, அல்லது மக்காவிற்கும் தெற்கே இருக்கக்கூடிய யமனுக்கு செல்வார்கள். இது இந்த அர்த்தம், அது அந்த அர்த்தம். இப்படி அவர்கள் பயணிப்பது என்பது அவர்களின் வாடிக்கை வழமை. நம்ம ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேரும் வெளிநாட்டில் மலேசியாவில் சிங்கப்பூர்ல ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு ஊர்லயும் ஒரே இடத்துல வேலை பார்த்தோம்ல ஒரு காலத்துல, சேம் அதே மாதிரி 6 மாசம் இவர் அங்க இருப்பாரு, அவர் இங்க இருப்பாரு, இவர் அங்க போயிருவாரு, அவர் இங்க வந்துருவாரு. அல்லாஹ் சொல்றா லிஹலத்த ஷிதாய் வஸ்ஸைஃப், கோடை காலத்தில் ஒரு பயணம், குளிர்காலத்தில் ஒரு பயணம். ஒப்படைக்கப்பட்டது அப்துல் முத்தலிபால் அபூ தாலிபிடத்திலே தான். என்னதான் அபூ தாலிபு ஹேண்ட் ஓவர் எடுத்தால், டேக்கன் ஓவர் எடுத்தாலும் வீட்டுல வச்சு பராமரிக்கிறது, சோறு போடுறது யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை சொல்றாங்க. அவர் எடுத்தார், என் மக்களோடு ஒரு மகனாக என் தம்பியின் பையனை நான் வளர்க்கிறேன் என்று தந்தைக்கு அவர் தார்மீக பொறுப்பு கொடுத்தார்.
நான் செஞ்சுக்கிறேன்னு சொன்னார். ஆனாலும் கூட அவர் எடுத்த தார்மீக பொறுப்பை தாய் குலத்தின் ஆதரவு இல்லாமல் நிறைவேற்றுவது இன்றைக்கும் கடினம், அன்றைக்கும் கடினம். அப்ப சொன்னாங்க, தஷ்பஈனனி பான்தி தஜ்யூயின் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றாங்க, அவங்க சக்கராத்தில் இருக்காங்க அல்லது இறந்த அந்த கட்டம், வரலாற்று 2 விதமாக எழுதப்படுது. அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. பேசினால் கேட்குமா? கேட்கும், அது வேற விஷயம். நீங்க பசியோட இருந்து என்ன வயிறு நிரம்ப சாப்பிட வச்சீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ், எனக்கு நல்ல ஆடைகள் தந்தீர்கள், நீங்கள் பல நேரங்களிலே கிழிந்த கந்தல் ஆடைகளை உடுத்தினீர்களே அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். வளர்க்க பொறுப்பெடுத்தார்கள். எங்கேயோ ஒரு சவளை பிள்ளை கொண்டு வளர்க்கவில்லை சர்க்கார் ரசூலுல்லாவை. பாத்திமா பின்த் அஸத் அவர்கள் தன் மக்களை விட மேலாக உக்கையில் இருந்தார், ஜாஃபர் இருந்தார், அதற்கு பிறகு அலி இருந்தார், தாலிப் இருந்தார், உம்முஹானி என்ற ஒரு பெண் இருந்தால். இந்த கூட்டத்திற்கிடையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய கணவரால் அவருடைய தந்தையிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். எந்த வித்தியாசமும் கிடையாது. அதை பெருமானார் சொல்லுகிறார்கள். வார்த்தையிலே ரசூலுல்லாஹ் முடிச்சிட்டாங்க, என் தாய்க்கு பிறகு ஒரு தாய், தான் பசியோடு இருந்து என்னை உண்ண வைத்து வயிறு நிரம்ப வைத்த தாய், கந்தலாடைகளை அணிந்து கொண்டு என்னை ஊருக்கு மத்தியிலே நல்ல உடைகளோடு நிமிர்ந்து நடக்க வைத்த என்னுடைய தாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு உட்பட கேட்டவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. கேட்டது உமர் ரலியல்லாஹு என்றால் அதை கேட்டுக்கிட்டு பல பேர் இருந்தாங்க. எல்லாரும் பதிலை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கேட்டவர்களுக்கும் பதில் சொன்னார்கள், கேட்டதை கேட்டார்களே அவர்களுக்கும் சொன்னார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அதுக்கு தான் இது பதில். என் தாய் ஆமினா 6 வயதில் விட்டு சென்ற தாய்க்கு பிறகு 51 வயது வரையிலும் அபூ தாலிப் ரலியல்லாஹு அபூ தாலிப் அவருடைய மரணம் பெருமானாருடைய 51வது வயசில் நடக்குது. அதுக்கு பின்னாலையும் அவர்கள் தொடர்ந்து பயணித்தார்கள் பெருமானாரோடு. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அந்த புனிதமிக்க கரங்களால், அந்த ஈர நெஞ்சுள்ள இரக்கமுள்ள அந்த இதயத்தால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு கொடுத்து சீராட்டி வளர்த்ததனுடைய பரக்கத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, அபூ தாலிப் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய மனைவி இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் பெருமானாருக்கு 2ஆம் தாயாக இருந்த, தாய்க்கு நிகராக தன்னுடைய வாழ்வை கழித்த அன்னை ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹுவுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஈமானுடைய நசீபை அல்லாஹ் வழங்கி விட்டார். அப்போ சொன்னாங்க, நான் இங்கே என்னுடைய செய்திக்கு தான் வந்து விட்டேன். என்ன தலைப்பு சொன்னாங்களே, இப்ராஹிம் ஹசரத் வந்து எதுலையுமே ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாள். அவர் பெரிய ஆளாக இருக்கட்டும், சின்ன ஆளாக இருக்கட்டும், அவர் அங்கே ஹசரத்தாக இருக்கட்டும், இங்கே ஹசரத்தாக இருக்கட்டும், அவர் ஜமாத் உலமாவுடைய செக்ரட்டரி, வட்டாரத்துக்கு பொறுப்பு அவர் தான். அதனால் உங்களுக்கு இந்த தலைப்பில் இங்கேருந்து இங்கே இப்படி தான் பேசணுமே தவிர இப்படி இருந்து இப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருந்து எப்படிங்கிறது நான் பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சுட்டா சரி, இல்லைன்னா கடைசி லேசாக நான் கோடிட்டு காட்டிடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஒன்றும் தப்பாக சொல்லலை. எனக்கு ஒரு ட்ராக் போட்டு கொடுத்தாங்க. ட்ராக் போட்டு கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை. கூகுளில் ட்ராக் போட்டு வண்டி ஓட்டுற மாதிரி அது கூட எங்கேயாவது வயக்காட்டில் கொண்டு இறக்கிறோம். இது இப்ராஹிம் போட்டு கொடுத்த ட்ராக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி கரெக்டாக இருக்குது. இங்கே அன்னலார் அறிவின் திலகமாம் அலி ரலியல்லாஹு மீது பாசம் வைத்தார்கள். எப்படிப்பட்ட பாசம்? நான் எப்படிப்பட்ட பாசம் என்பதற்கு முன்பு ஏன் அந்த பாசம் என்று தொடங்கி இருக்கிறேன். அதான் என்னுடைய தொடக்கம். அந்த பாசத்திற்கான தொடக்கம், அந்த பாசத்திற்கான மைய புள்ளி அந்த தாயிடத்திலிருந்து வருகிறது என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இந்த தாய்க்கு பிறந்த மகன் அல்லவா அவர்கள். அந்த தாய்க்கு செலுத்தக்கூடிய அன்பை, அந்த மரியாதையை இந்த மக்களுக்கு செலுத்திதானே அந்த மகராசியை சந்தோஷமாக வைக்க முடியும். உம்மி பாத உம்மின்னு சொல்லிடலாம், எனக்கு சோறு போட்டீங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் அவர்கள் தன் வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்தார்களே, அந்த குழந்தைகள் மீதும் பாசத்தை காட்டும் பொழுதுதான் அங்கே மகிழ்ச்சி உச்சகட்டத்தை அடையும். அவர் ஏன் மேல மட்டுமில்ல, நான் பெற்றெடுத்த குழந்தை செல்வங்களை எல்லாம் தன்னுடைய தம்பிகளாக அவர் பாவிக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹுவுக்கு இன்னும் கொஞ்சம் அஃபெக்ஷன் அப்படி கூடிடுச்சு.
உச்சகட்டமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இது ஒரு காரணம், இவர்களுக்கு பிறந்தவர் என்பது ஒரு காரணம். அன்னை ஹதீஜாவும் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒன்னா நின்று அந்த நேரத்தில் எப்படி வணக்கமோ எப்படி தொழுகையோ எந்த நேரத்தில் தொழுகையோ அதை ரசூலுல்லாஹ் கதீஜா நாயகியோட சேர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. வரலாறுகள் அங்கங்கே தெரிஞ்சதாக தான் இருக்கும், வஹியெல்லாம் வராது எங்களுக்கு. கிதாபில் தான் எனக்கு முந்தி பேசினவரும் பேசியிருப்பார், நானும் பார்த்துருப்பேன், அவரும் அங்கே தான் பார்த்துருப்பார். எல்லாரும் தாரீഖில் தான் பார்க்க முடியும், எல்லாரும் ஹதீஸில் தான் பார்த்துருப்போம். சொல்கிற செய்திகளை தலைப்புக்கு மட்டும் ஒத்துருக்கான்னு மட்டும் பார்த்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி சில தகவல் தெரிஞ்சுக்கிட்டோமான்னு மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பெருமக்களை பற்றி பேசுவதன் மூலமாக அவர்களின் வாழ்வின் அடிப்படையிலே வாழ்வதற்குரிய நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக. அங்கிருந்து கிடைக்கின்ற பாடத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய தௌஃபீகை தந்தல் புரிவானாக. சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறாங்க, கதீஜாவோட சேர்ந்து தொழுகிறாங்க. முதல்ல கதீஜா கிட்ட எப்படி கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வந்திருக்குது? முதல்ல பயந்தாங்க, சொன்னாங்க கல்லா லா யுஹ்ஸீக அல்லாஹ், அது ஹிராலிருந்து வந்த உடனே பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று ஒரு தொடர் பேசுகிறார்கள். பெருமானாருடைய நல்லியல்புகளை நன்மீராட்டி கதீஜா நாயகி ரலியல்லாஹு பேசுவதை புகாரி ஷரீஃப் நமக்கு சொல்லும். அது வேண்டாம் நமக்கு. இப்போ அதற்கு பின்னர் உங்களோட டியூட்டி என்ன, அல்லாஹ் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறான் அப்படின்னு கேட்ட உடனே சொல்கிறாங்க, இப்படி ஒரு தீன் தந்திருக்கிறான், அந்த தீனை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க சொல்லி இருக்கிறான். யார்கிட்ட சேர்க்கறதுன்னு தெரியல, யார்கிட்ட தொடங்குறதுன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கதீஜா நாயகி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் முதல்ல ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ தான் தொழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே வர்றாங்க 13 வயதுள்ள அலி ரலியல்லாஹு வர்றாங்க. என்னன்னு கேட்குறாங்க, நாங்கள் அல்லாஹ்வை தொழுகிறோம், என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அங்கிருந்து அவருடைய அறிவினுடைய விளக்கம் தொடங்குகிறது. கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க. சில வரலாறுகளின்படி கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்து ஈமானை ஏற்றுக்கொண்ட அந்த நசீப் அலி ரலியல்லாஹுக்கு உண்டு என்றும் சில வரலாறுகளில் எழுதப்படுகிறது. ஸைத் இப்னு ஹாரிஸாவும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு வருது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மக்கள்ல முதல் ஆள் என்றெல்லாம் வருகிறது. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நசீபை குடும்பத்திற்குள்ளே கொடுக்கிறான். முதல் வாய்ப்பு, முதல் பாக்கியம் அன்னை கதீஜா. அடுத்த கட்டத்தில் அலி ரலியல்லாஹு அங்கிருந்து தொடங்குறாங்க. அலி ரலியல்லாஹுடைய பெருமானாருடைய இணைப்பு அங்கிருந்து தொடங்குறது. இந்த இணைப்பு அதுக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு. நான் இன்ஷா அல்லாஹ் அந்த இணைப்பு எங்கிருந்து தொடங்கியது என்பதை சில நேரங்களில் தொடங்கும் விஷயத்தை நிறைவான விஷயத்தில் தொடக்கத்திலும் சொல்வது சில நேரங்களில் மனசில் பதிகிறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால இந்த உறவு இந்த 13 வயதில் தொடங்கவில்லை, அது தொடங்கியது வேறொரு நேரம். அதை நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அந்த உறவை அலி ரலியல்லாஹுக்கு இப்போ பெருமானாரோட ஒரு அறிவு தொடர்பு ஏற்பட்டு விட்டது, அன்பு தொடர்பு ஏற்பட்டது வேற கட்டம், அறிவு தொடர்பு ஏற்பட்டு விட்டது பெருமானாரோடு. அதற்கு பிறகு அவர்கள் பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒவ்வொரு கட்டத்திலும். இது ஃபாத்திமா பின்த் அஸதின் மூலமாக ஏற்பட்ட ஒரு பாசம் என்றால், அதற்கடுத்து அலி ரலியல்லாஹு அவர்களே பெருமானாருக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் தோள் கொடுத்த அந்த வரலாறுகளை பெருமானார் நினைவுகூர்வார்கள். மன்சிலத்து இந்தி, மன்சிலத்து அலி இந்தி கமன்சிலத்தி ஹாரூன் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம். ரவாஹு புகாரி வல் முஸ்லிம் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த கருத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹாரூன் என்கின்ற அந்த மாமனிதர் மூசா நபிக்கு எந்த அந்தஸ்தோ, எந்த உறவோ, எந்த நெருக்கமோ, அதே நெருக்கத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அலிக்கும் எனக்கும் அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹுக்கும் தனக்குமான அந்த உறவை, அந்த பிரியத்தினுடைய ஆழத்தை ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க. நமக்கெல்லாம் தெரியும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படியெல்லாம் கை கொடுத்து எங்கெல்லாம் நின்னாங்க, எந்த கட்டங்களை எல்லாம் தாண்டினார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதே ரேஞ்சி, அதே யதார்த்தம் இங்கே அலி ரலியல்லாஹுடைய வாழ்விலே பெருமானாரோடு அவர்களுக்கு கிடைக்கிறது. அவங்க சொன்னாங்க அந்த அந்தஸ்துன்னு சொன்னாங்க. அவங்க நபியாகவும் ஆக்கப்பட்டார்கள். முதல்ல நபி இல்லை அப்படின்லாம் தஃப்சீர்கள் எழுதுறாங்க. நபியாகவும் ஆக்கப்பட்டார்கள். உலமாக்கள் உஸ்தாத்மார்கள் நிரப்பமாக இருக்கிறாங்க. நபியாக ஆக்கப்பட்டார்கள்.
மின்னி லிசானன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா இல்லையா? என்னை விட ரொம்ப தெளிவா பேசுவாரு. ஃபிரௌன்ட்ட பேசுறதுக்கு தெளிந்த பேச்சு இல்ல, பிரசன்டேஷன் டெலிவர் நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த பையன் நல்ல பேசினாலே குழப்பிடுவான். நான் வேற லேசா தெத்தலா பேசுவேன். இவருக்கு பேசவே தெரியல, இவர் பெரிய நபியா, ஊர் உலகத்தையே திருத்த போறாராம் என்று கூட அவன் சொல்வான். அவன் அப்படிப்பட்ட கேரக்டர். எப்படி தெரியும்? அங்கதானே நான் வளர்ந்தேன், எனக்கு தெரியும். எங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியாதா? அப்பனை மாதிரி வளர்த்தான் அவன். ஆனா தெரியாம வளர்த்துட்டான். தெரிஞ்ச ஜோலி முடிச்சிருப்பான், முதல்ல முடிச்சிருப்பான். முடிக்கணும்னு பல கட்டத்தில் நினைச்சா அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படி கதீஜா அம்மையாருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முதல் ஈமானுக்கான வாய்ப்பு கொடுத்தானோ அது மாதிரி அந்த குடும்பத்திலிருந்து ஆசியா அம்மையாருக்கு எல்லாம் நசீபாக்கி இருக்கிறான், ஈமான நசீபாக்கி இருக்கான். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே அல்லாஹ் வளர வைத்தானே தவிர ஃபிரௌனுக்காண்டி வளர வைக்கல. மாதிரி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படியோ அது மாதிரி ரசூலுல்லாஹ் எல்லாத்திலையும் எச்சரிக்கையோடு பேசுவாங்களா இல்லையா? அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இல்லா இன்னொரு ஹதீஸில் எப்படி வருது, லா நபிய பாய்தி, எனக்கு பிறகு நபி கிடையாது. அப்படி விளங்கிங்க. என்ன ஒரு கூட்டம் அப்படி கிளம்பிடக்கூடாது பற்றியெல்லாம். மூசா நபிக்கு ஹாரூன் மாதிரி எனக்கு அலின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப அலி யாரு தான்? நபி தான். சொல்லாமலே யாரையெல்லாமோ சம்பந்தம் இல்லாம தகுதி இல்லாதவங்க வேற வார்த்தைகள் மீளாத மேடையில், அதுவும் கூட இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு உட்காந்து முசல்லாக்கு மேலே வேற என் சேர போட்டுட்டியா, இமாமுக்கும் மேலே. நான் அடுத்த வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பல. தகுதி இல்லாதவர்கள், தரம் இல்லாதவர்கள் கூட, பிரிட்டிஷ்காரர்களால் ஆக்கப்பட்ட நபியை கூட நபின்னு சொல்றதுக்கு நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம கூட நிறைய பேர், நம்ம குடும்பத்தில் கூட சில பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால், நாயகத்தினுடைய அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்ற அலியை சொல்ல ஆள் இருக்காதா? இருப்பாங்க, இருந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை உணர்வு. அதான் பெருமானார் ஒரு நபிங்கிறதையும் காட்டுவாங்க. ஒரு நபி பாசமுள்ள அண்ணன் என்பதை நிரூபிச்சாங்க. பாசமுள்ள அண்ணன் என்பதை அல்லது பாசமுள்ள மாமனராக ஆகியதை வேற முதல் வார்த்தையில சொன்னாங்க. அவர் எனக்கு இப்படிப்பட்டவர் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் எச்சரிக்கை உணர்வு எங்க இந்த உம்மத்துல எங்கனையா ஒரு காலகட்டத்தில் 100 வருஷத்துக்கு பின்னாடி, 500 வருஷத்துக்கு பின்னாடி, 1000 வருஷத்துக்கு பின்னாடி, 1400 வருஷத்துக்கு முன்னாடி கோளாறு பிடிச்ச சில பேர் கிளம்பிடுவான், தன்னை சொல்லுவா. அவனுக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கான்னா அவனை ஏத்துக்கிறவனுக்கும் பிடிச்சிரும், அல்லது பிடிச்சவன் தான் ஏத்துக்கிடுவான். கோளாறு பிடிச்சவன் ஏத்துக்கிடுவான், அவரை பிடிச்சவன் இல்லை, கோளாறு பிடிச்சவன் ஏத்துக்கிடுவான். அதனால ரசூலுல்லாஹ் லா நபிய பாய்தி இப்படி பல கட்டங்களில் சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு அலி ரலியல்லாஹு நம்முடைய தீமில் இருக்கிறாங்க. அதனால் இந்த ஹதீஸை நினைவுபடுத்துகிறேன். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்தஸ்து என்றாலும் கூட அவர்கள் நபி இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அலி ரலியல்லாஹு. அப்போ ஒருவரை தன்னுடைய இடத்துல நிறுத்தி இன்னொரு ஹதீஸில் இப்படி சொன்னாங்க, அவங்கள பார்த்து பேசினதாக வருது, அன்த அஹி ஃபித் துன்யா வல் ஆஹிரா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு துன்யாவில் மட்டும் இல்லை ஆகிரத்திலையும் நீ சகோதரர் தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஹிஜ்ரத்தினுடைய கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாறு தானே, மக்கால இருந்து வந்தவங்கள மதீனாவில் உள்ள ஆட்களோட இணைச்சு விட்டாங்க பாருங்க. ஆஹா பைனனா ரசூலுல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கிடையிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னார்களே, நட்பை ஏற்படுத்தினார்கள் சொல்லல, இணைப்பை ஏற்படுத்தினார்கள் சொல்லல. வேற வேற வார்த்தைகள் அரபியில் இருக்குது. ஆனால் என்ன வார்த்தை சொன்னாங்க? உஹுவத், பிரதர்ஹுட். நாங்கள் சகோதரர்கள். எந்த சகோதரர்கள்? வாரிசுரிமை சட்டத்தில் கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு சகோதரர்கள். நாங்க கிளைம் பண்ண வேண்டியதில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானாருடைய வாயிலிருந்து இவர் உங்களுக்கு சகோதரன் சொன்ன உடனே அந்த அன்சாரி தோழருடைய மனதில் வந்துருச்சு, சகோதரனா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொத்துல பங்கு கொடுக்கணும். கொடுத்தார்கள், கொடுக்க தயாரானார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி ஏற்படுத்தினாங்க. இங்க அலி ரலியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்த அஹி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, எனக்கு நீங்கள் துன்யாவிலும் சகோதரர், மறுமையிலும் சகோதரருங்கிறாங்க பெருமானார். இந்த ஹிஜ்ரத்தினுடைய கட்டத்தில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருவருக்கு ரசூலுல்லாஹ் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தும் பொழுது பிரபலியமான வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அங்கதான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹும் சாயித் இப்னு ரபீ ரலியல்லாஹும் ஒன்னா ஆக்கப்பட்டாங்க. சாயித் இப்னு ரபீ ரலியல்லாஹ் மதீனாவாசி, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ் அஷரத்துல் முபஷ்ஷரான ஒரு ஆளு. இருவரும் சகோதரர்களாக ஆக்கப்பட்டார்கள். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கு அந்த உஹுவத்தை உருவாக்கி விட்டு அலி ரலியல்லாஹு வர்றாங்க. எந்த அலி ரலியல்லாஹு? நான் சொல்ல வந்தேன், ஹாரூன் என்கின்ற அந்த மனிதர் எல்லா சிக்கலான கட்டங்களிலும்
மூசாவுக்கு துணை நிற்கக்கூடியவராக நிறுத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? இன்க்ளூடிங் ஃபிரௌனுக்கு முன்னாடியும் அவன்கிட்ட பேச போகும்போது இப்போ 6 நிலைசனா இப்படி சொன்னான்னு வச்சுக்கிடுவோமே, எப்போ அங்கே பாரு அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுனால நான் உங்க கூட வருவேன், ஆனால் சில நேரங்களில் நம்மளால் வர முடியாது. அதிலும் குறிப்பாக இந்த வீணா போனவன்ட்ட பேசுறதுக்கு நான் வர தயார் இல்லை, நீ தானே மெயின் நபி, நீ போய் பேசு அப்படின்லாம் கூட சொல்லலை. போனாங்க 2 பேருக்கு ஃபக்கூலா லஹு கௌலன் லையினா லஅல்லஹு யததக்கரு யக்ஷா. அல்லாஹ் சொன்னா பாருங்க, 2 பேரும் போய் பேசுங்க, கொஞ்சம் மென்மையா பேசுங்க, அவ்வளவுதான். அவன் என்ன இருந்தாலும் அரசனாச்சு இல்ல, நீங்க மென்மையா பேசுங்கிறதுக்கு மார்க்க விஷயத்தை மென்மையாக சொல்ல வேண்டும் என்றும் உலமாக்கள் விளக்கம் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி கொஞ்சம் மெத்த படிச்சவன் கெத்து பிடிச்சவன் அவன்கிட்ட கொஞ்சம் சாப்பிட்டாவே பேசுங்க, அதுவும் அதுல அர்த்தம் தான், நமக்கும் அதுல பாடம். அதாவது நம்முடைய மார்க்க விளக்கம் என்பது சாஃப்டா இருக்கணும். எங்களுக்கெல்லாம் மதரசாக்களை சொல்லிக் கொடுப்பாங்க, மக்களை பார்த்து பேசும்போது நீங்களெல்லாம் இப்படி செய்யுங்கள்னு சொல்லாதீங்க, நாமெல்லாம் இப்படி செய்யணும்னு சொல்லி பழகுங்க என்று எங்களுக்கு சொற்பயிற்சி மன்றத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படித்தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். எங்கேயாவது சில நேரங்களில் நீங்கள்னு வந்துருது, அதை சில பேர் குறிச்சிட்டு வந்து நீங்க வந்து 7ஆம் தேதி சும்மாவில் நீங்கள்னு எங்களை பார்த்து சொல்லிட்டீங்களே, உங்களுக்கு கிடையாதான்னு கேட்குறான். இன்னும் சொல்லட்டுமா, எங்கள் ஊரில் ஒரு பள்ளிவாசலில் 12:40க்கு பயான் ஆரம்பித்து 1 மணிக்கு முடிக்கணுங்கிறது நார்மலானது. பயான் கரெக்டாக போகணும்னு நினைக்கிறீங்களா? விபராசி சொன்னாங்க, அவள் தலைப்பும் சொன்னாங்க, நேரமும் சொல்லியிருக்கிறாங்க. 1 நிமிஷம் முன்பின் வராதா? வரத்தானே செய்யுங்க. அது என்ன ப்ரெஷரா? கூடுனா மாத்திரை போடுறதுக்கும் குறைஞ்சா மருத்துவம் பண்ணுறதுக்கும், அது பயான் தானே. இதில் என்ன தெரியுமா பெரிய விஷயம்? நான் ஒரு நடந்ததை சொல்கிறேங்க. ஒரு பள்ளிவாசலில் அந்த அசரத்தினுடைய பேச்சு ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமான தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. அந்த ஆள் 1 மணி ஆன உடனே என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், ஒரு கடிகாரம் இருக்குது பாருங்கள், இதில் ஒன்று இருக்குது, ஒன்று இருக்குது. இது மாதிரி எங்கள் பள்ளியில் 4 கடிகாரம் உண்டு. நாளை ஒரு தடவை அந்த ஆள் பார்ப்பாங்க, அந்த ஆள் அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்பான் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா கடிகாரத்திலும் எத்தனை ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, முடிக்க மாட்டேங்கிறீங்க. இப்படின்னு மட்டும் செஞ்சால் பரவாயில்ல. என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால், அதிலிருந்து ஒரு 6 மாதம் கழிச்சு தற்செயலா ஒரு நிர்வாக குழு நடக்கும்போது பெரிய நோட்டை எடுத்து போட்டிருக்காப்புல. என்னடா அது, பொருளாளர் நோட்டு எடுத்து போடல, பொருளாளர் அக்கௌண்ட் நோட்டு போடல, செயலாளர் வந்து நிர்வாக குழு நோட்டு எடுத்து போடல, ஒரு சாதாரண மெம்பர் எடுத்து போடாரு. வாங்கி பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால், முஹர்ரம் மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட ரஜப் வரைக்கும் எந்தெந்த ஜும்மாவில் எத்தனை நிமிஷம் கூட நீங்கள் வேணா கேளுங்க. அசரத்து யாரு, சொன்னவர் அந்த இதை செஞ்சவன் யாரு, ஃபேமிலி உட்பட அங்கே உள்ள உஸ்தாத்மார்களுக்கு சொன்னால் புரியும். சில உலமாக்களுக்கு நான் ஆளை தெளிவாக சொல்ல முடியும். 6 மாதம் எழுதி அங்கே ஜமாத்தில் காட்டினோட நிர்வாகிகள் சொன்னாங்களா, இருக்கிற பிரச்சனை காணாதுன்னு. இது வேறையா? 2 நிமிஷம் இந்த மாதம் இந்த வாரம் 3 நிமிஷம். அந்த முதல் சும்மா வந்துச்சுல முகர்ரத்தில், அன்னைக்கு முதல் சும்மாங்கிற ஜோஸில் 5 நிமிஷம் கூட பேசிட்டாரு. இப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபிட்ட போய் பேசுறதுக்கு, ஃபிரௌன்ட்ட போய் பேசுறதுக்கு மென்மையா பேசணும். இப்படி ஆட்கள்லாம் இருக்கும். நம்மள ஒரு சாதாரண 20 மெம்பர்ல ஒன்னே இப்படி இருக்கும்போது, இப்படி கோஷிலாம் கிடக்கும்போது ஃபிரௌன் எப்படி இருப்பான்? அதனால ஃபக்கூலா லஹு கௌலன் லையினா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அது மாதிரி அலி ரலியல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, எனக்கு அலி ரலியல்லாஹ் இந்த தோல் புஜம் மாதிரின்னு சொன்னாங்க. தோல் புஜம் எப்படி நமக்கு வந்து நம்முடைய சக்தியை, நம்முடைய பராக்கிரமத்தை, நம்முடைய இதை வலுவை காட்டுறதுக்கு இப்படி தான் நாங்கள் அப்படி, இவங்கெல்லாம் அப்படி தானே காட்டுறாங்க. ஜிம்முக்கு போனவங்களாம் அப்படி தானே காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காட்டுவாங்களா இல்லையா? பெருநாள் அன்னைக்கு சில பேர் ஜிம்முக்கு போவாங்க. காலையில் ஒரு 1 மணி நேரம் போனோடனே கொஞ்சம் நேரம் அப்படி நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, புது சட்டை போட்டு அப்படி ஜம்முன்னு அப்படி விறப்பா வந்து நிற்கிற மாதிரி. இப்படி ஒரு தோல் புஜத்தை காட்டுவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அலி ரலியல்லாஹுக்கு அடையாளமாக. இந்த அலி ரலியல்லாஹு அவர்களைத்தான் எப்படி ஃபிரௌனுடைய சபையில் நிற்கிறது மிகப்பெரிய பாரமோ, மிகப்பெரிய கிட்டத்தட்ட அது ஒரு மரண தருவாய் மாதிரி, புலிவாய்க்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி இவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் சும்மா சொல்லல ஒரு வார்த்தையை. மூசா நபிக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படியோ மன்சிலத்து அலி இந்தி க மன்சிலத்து ஹாரூன், இந்த மூசான்னு சொன்னது சும்மா இல்லை, அதை விட பெரிய பயங்கரமான கட்டம். எப்படி கட்டம் நமக்கெல்லாம் தெரியுமா இல்லையா? ஹிஜ்ரத்து போகணும், 2 நாள் கழிச்சு நீங்கள் வந்தால் போதும். ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எங்கள் மதரசால பெரிய அசரத்துமார்கள் வந்தாச்சு அப்படின்னா, பட்டமளி பிளாக் வந்தால் நைட்டில் தங்கிட்டு காலையில் வண்டியில் போகிறதா இருந்தால் லாட்ஜில் ரூம் போட்டுருவோம். அந்த அசரத்து சாயந்தரம் தான் வந்திருப்பாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்கிறதுனால எங்கள் காஜியாஸ்து கூப்பிட்டு சொல்லுவாப்புல, அவன் 24 மணி நேரத்துக்கு துட்டு வாங்கிட்டான், 1500 ரூபா வாங்கியாச்சு,
அசரத்து காலையிலேயே போயிட்டாங்க. நமக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. யாராவது ஒரு அசரத்து ஃபேமிலியோட ரிசிச்சிருக்கா போயிருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டில் போய் சந்தோஷமா படுக்கலாம் விரும்புகிற ஆட்கள். நம்ம மட்டும் தனியாக போய் கூட படுத்துக்கலாம். இங்க நான் ஹிஜ்ரத்து போறேன், நீ 2 நாள் கழிச்சு வா. சரி 2 நாள் கழிச்சு வர்ற, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே ஒரு மெயின் நிபந்தனை, நம்ம வீட்டில் என் பெட்டில் தான் நீ படுக்கணும். ஹிஜ்ரத்துக்கு முந்தி ஷஹாதத் வந்துருமே. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த மனசில் கொடுத்தா பாருங்க ஒரு வலிமை, அது முக்கியமானது. இந்த வலிமை இங்கே ஃபத்து மக்கால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சிலைகளையும் கீழே தள்ளி இந்த சிலைகளை உடைப்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொன்னார்களே. சொன்னாங்க நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்த வந்தேன் என்றும் சொன்னார்கள். அதுவும் தான் இதுவும் தான். நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்த வந்தாங்க பெருமானார். அதற்காகத்தான் நபியாக அனுப்பப்பட்டேன். நற்குணம் நிறைய பேர்ட்ட இருந்துச்சு, பரிபூர்ணம் இல்லாம இருந்துச்சு. இன்மை இந்த உம்மத் பரிபூர்ணமான நற்குணம் உள்ள உம்மத்தாக இருக்கணும் என்று சொன்ன பெருமானார் சிலைகளை உடைக்க வந்தேன் என்று சொன்னார்கள். எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தினுடைய உச்ச இடமாக அந்த காபாவை விட்டு சென்றார்களோ அந்த இடத்தில் ஏராளமான சிலைகளை கொண்டு போய் வச்சுட்டாங்க. பெருமானார் உடைக்கிறாங்க. ஒரு சிலை உயரமாக இருக்கிறது, உடைக்க முடியவில்லை, ஏற முடியவில்லை, உயரமா இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்கன்னு ஒரு வரலாற்றில் வருது. ஃபத்து மக்காவுடைய நேரத்தில் நான் குனிஞ்சு நிற்கிறேன், நீங்கள் என் மேலே ஏறி அந்த சிலையை எடுத்து கீழே போட்டுருங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப உயரத்தில் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு ஐயப்பா அல்லாஹ், நீங்கள் நிற்க உங்கள் மேலே நான் ஏறணுமா? முடியாதுன்ட்டாங்க. நான் குடிக்கிறேன், நீங்கள் ஏறுங்க. ரசூல்லா சொன்னாங்க, அவங்க சொன்ன முடியாது வேறு, ரசூல்லாவும் முடியாதுன்னாங்க. அடியெல்லாம் முடியாதுங்கிறது அந்தஸ்தால கண்ணியத்தால் அதெல்லாம் முடியாது, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரசூல்லா சொன்னாங்க முடியாதுன்னாங்க. ரசூலுல்லாஹ் அந்த முடியாதுக்கு அர்த்தம் வேற, இந்த முடியாதுக்கு அர்த்தம் வேற. இருந்தாலும் அடியில்லா அதெல்லாம் முடியும். அவங்க நினைச்சிட்டாங்க தாக்கத்து நினைச்சு வேற எதுவும் நினச்சிக்கிட்டாங்க. குனிஞ்சாங்க. ரசூல்லா ஒத்த காலை தான் வச்சாங்க. அடிரடி எல்லா சொல்கிறாங்க, என் மேலே அப்படி ஒரு பாரத்தை ஏற்றி வைத்தது போன்று நான் ஃபீல் பண்ண உணர்ந்தேன்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த நுபுவத்தினுடைய பாரத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்கு இல்லை அப்படின்னா உடஞ்சி விழுந்துருவோம் போல தெரியுது. துடிச்சிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியே இதுக்கு தான் சொன்னேன்னு சொன்னாங்க. உங்களால் தாங்க முடியாது. அது பெருமானார் என்கின்ற ஒரு 60 கிலோ உடல் அல்ல, அது 63 வயதில் வஃபாத்தானார்களே. ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க? அவருடைய உடம்பு ரொம்ப பருத்த உடம்பும் இல்லை, ரொம்ப ஒல்லியும் இல்லை, நெஞ்சும் வயிறும் ஒரே மாதிரி இருக்கும். பெருமானார் அவ்வளவு அழகான உடலமைப்பு பெற்றவர்கள், அழகான நிறம் படைத்தவர்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிரடி எல்லாம் மேல அவங்க சொன்னதுக்காக கால் வைத்து ஏற முயற்சித்த நேரத்தில் அடிரடி அல்லாஹ்வால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு வருது. அது பிறகு சொல்லிட்டாங்க, நீங்களே குனிஞ்சாங்க. பெருமானார் குனிந்தார்கள். அடிரடி அல்லாஹ் அவர்கள் முதுகிலை ஏறி அந்த சிலைகளை உடைத்தார்கள். உயரத்துக்காக ரசூலுல்லாஹ் தான் குனிந்தார்கள் என்றாலும் கூட இந்த நுபுவத்து முத்திரை இருக்கக்கூடிய இந்த முதுகைத்தான் பார்ப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள், அதிலே முத்துவதற்குத்தான் பல பேர் ஆசைப்பட்டது உண்டு. அந்த நுபுவத்தின் முத்திரையிலே கால் வைக்கக்கூடிய அனுமதியை காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வில் நிறைந்த தன்னுடைய அலிக்கு மட்டும்தான் வழங்கினார்கள் என்றால் வேறு யாரை சொல்லியிருக்கலாம். சில வரலாற்றில் எப்படி எழுதிடுவாங்க, அலி ரலியல்லாஹு ரொம்ப பொடியான ஆளு அப்படின்னா ரசூலுல்லாஹ்வால பரு ஆளை தாங்க முடியாதா? அப்படி இல்லை. அந்த வாய்ப்பை ரசூலுல்லாஹ் அலிக்கு கொடுக்குறாங்க. இனி ஏனென்றால் இங்க நான் சொல்லுகிறேன், அன்னை கதீஜாவிடத்திலிருந்து ஒரு செய்தி சொல்லி கொண்டிருந்தேன். என்ன தொழுகிறீங்க? அல்லாஹ்வை தொழுகிறோம், நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? 3வது மனிதராக இஸ்லாத்திற்குள்ளே வந்த அலிக்கு ரசூலுல்லாஹ் ஏகத்துவத்தை முதலாக குரல் கொடுக்கும் இடத்தில் எனக்கு அடுத்து ஒரு ஆண்மகன் இவர்தானே நின்றார். இன்னைக்கு அந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுகின்ற இடத்தில் வேற யாரைனாலும் ஏற விட்டுருக்கலாம். அந்த வாய்ப்பையும் அந்த உயர்வையும் தர்ஜாவையும் அலிக்கு ரசூலுல்லாஹ் வழங்கினாங்க, அலிரலியல்லாஹு வழங்கினாங்க. என்ன அங்க கை தூக்குனாங்களா இல்லையா? எல்லாரையும் கூட்டி வாழ்ந்தீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருக்கமான உறவுக்காரர்களை அழைத்து நபியை இன்சார் செய்யுங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள். எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாங்களா இல்லையா? சொந்த பெரிய தகப்பன் அப்பதானே சொன்னோம், உங்க தம்பி அப்துல்லா குழந்தை பிறந்துச்சுன்ன உடனே சொன்ன அடிமையை உரிமை விட்டான்னு சொன்னோம் அபூ லஹப். இப்ப எப்படி கிளர்ந்து எழுந்துட்டாரு. அப்போ மட்டும் சந்தோஷமா இருந்துச்சு. கொள்கைக்கு ஆபத்து, அவருடைய கொள்கைக்கு ஆபத்து என்று அவர் கருதியவுடன் மண்ணள்ளி போட்டாரா இல்லையா அந்த அபூ லஹப்?
ஆனால் அலி ரலியல்லாஹ் அந்த கூட்டத்திலும் எழுந்திருச்சு. அப்ப 13 வயசுல எழுதுறாங்க. அந்த கூட்டத்திலும் எழுந்து இந்த உறவிலே இந்த நெருக்கத்தில் உள்ளவர்களில் வேறு யார் வருகிறார்களோ இல்லையோ நான் உங்களோடு நிற்கிறேன் என்று சொன்னார்களே அலி ரலியல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அலியைத்தான் முதுகிலே ஏற்றினார்கள். அந்த அலியைத்தான் ஹாரூனுடைய அந்தஸ்தில் என்னோடு இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒரு நெருக்கம் அலியின் மீது பெருமானாருக்கு அளப்பரிய ஞானங்களை எல்லாம் அவர்களுக்கு அள்ளி தெளித்தார்கள். ரசூலுல்லாஹ் அலிய பல வகையில் அப்படியே புடம் போட்ட தங்கமா மாத்தினாங்க. 2 விஷயம் சொல்லணும்னா, ஒன்று அறிவின் சுடர் அல்லது அறிவிலே அவர்கள் பட்டை தீட்டப்பட்டார்கள். இன்னொன்று வாழ்தீட்டி நடக்கக்கூடிய போர்க்களங்களில் முதல் ஆளாக நிற்கக்கூடிய அளவிற்குள்ள அந்த ஒரு தைரியத்தையும் தவக்குலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு கொடுத்தாங்க. ஒரு பக்கத்தில் ஆன மதீனத்துல் இல்மி வாலியுன் பாபுகா என்று அந்த அறிவின் வாசலுக்கு அலிதான், அறிவின் பட்டணத்திற்கு அலிதான் வாசல் என்று அங்கே அப்படி சொன்னார்கள். இன்னொரு இடத்தில் அசதுல்லான்னு சொன்னாங்க, அல்லாவின் சிங்கம் என்றார்கள். வீரத்திற்கும் அவர்தான் முதல் மகன். காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்றோமா இல்லையா? சில நல்ல பேச்சாளர்கள் சில பேர் கேட்பாங்க, காட்டுக்கு ராஜா சிங்கம் நம்ம தானே சொல்றோம், சிங்கத்துக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. சிங்கத்துக்கு தெரியாது, நம்ம அது மேல உள்ள பயத்தில் சொல்றோம். இந்தியாவினுடைய தேசிய விலங்கு என்னது? நீ நல்ல தலையாற்றிய சொல்லுங்க, தேசிய விலங்கு எது? இந்தியாவுக்கு தேசிய விலங்கு தெரியாதா? புலி அப்படின்னா புலிக்கு தெரியுமான்னு கேட்பாங்க சரி. எங்களோட சீனியர் பேச்சாளர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளாம் ஒன்று வச்சுக்கிட்டோம். அலி என்கின்ற அந்த புலி பெருமானாருக்கு எல்லா இடத்திலும் பக்கத்துணையாக நின்றார்கள். அலி ரலியல்லாஹ். அந்த அலி ரலியல்லாஹுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையிலும் கூர் தீட்டினார்கள். ஒரு பக்கத்தில் அறிவின் கூர்வை தீட்டினார்கள், இன்னொரு பக்கத்தில் வீரத்தினுடைய அந்த பிரகாசத்தை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினாங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்களை முன்னிறுத்தினார்கள். எந்த கட்டங்களில் எல்லாம்? கந்தக் யுத்தத்தில் அம்ரு இப்னு அப்துவத்துன்னு ஒருத்தன் வந்தான். சில வரலாற்று தமிழ் ஆசிரியர்கள் சில பேரை பற்றி எழுதும் பொழுது 1000 வீரர்களுக்கு நிகரானவன் என்று சில பேரை பற்றி எழுதுவாங்க. குறிப்பாக எம்ஆர்எம் அப்துல் ரஹீமுடைய நபிகள் நாயகங்கிற புக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாவை பற்றி, மார்க்கத்தை பற்றி நான் படிக்க தொடங்கியதற்கான தொடக்கம் அங்குதான். 11 வயது 6வது வகுப்பு மாணவனாக இருக்கும்போது எனக்கு அந்த ஆர்வம் ஊட்டப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாவை பற்றி முழுமையாக படிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு எம்ஆர்எம் உடைய புத்தகத்திலிருந்து தான் கிடைத்தது. அவருடைய சில வரிகளெல்லாம் எனக்கு ஒரு கட்டத்தில் மனப்பாடம். அது கிட்டத்தட்ட ஒரு 50 தடவையாக நான் வாசிச்சிருப்பேன் என்னுடைய லைஃப்பில். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானாருடைய அந்த புத்தகம், அவர்களை பற்றியுள்ள புத்தகம், நபிகள் நாயகம் அவ்வளவு அழகிய தமிழிலே பெருமானாருடைய வாழ்க்கையை வேறு யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அவர் எழுதுவார், 1000 வீராதி வீரர்களுக்கு நிகரான அம்ரு இப்னு அப்துவத் கந்தக் யுத்தத்தில் முன் நின்றான். முன்னாடி யார் போனாங்க? வேற யாரோ வந்தாங்க. அவன் சொன்னானா, இவர் எங்க உள்ளவர்? மதீனால உள்ளவரா? எவ்வளவு வீரரா இருக்கட்டும், எங்க ஊர் ஆளை அனுப்புங்க ஐயா அப்படின்னு சொல்றான். இந்த மக்காக்காரங்களுக்கு ஒரு கெத்து உண்டு, குறைஷிகளுக்கு ஒரு கெத்து உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, எங்களை வெல்ல இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு நினைப்பாங்க. அது ஒரு வகையில் சரிதான். அவன் பக்கத்தில் யாரும் போக முடியும்? அட்டகாசம் பண்ண பயிலுவோம், அவனை பக்கத்தில் யாரும் போக முடியாது. ஒரு வகையில் உண்மையும் கூட. மதீனாவாசிகள்லாம் அப்பாவி, வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு பேர்த்தம்பழத்தை விளைய வச்சு அதை கொண்டு போய் ஷாமில் விற்கிறது, அங்கே போகிறது இங்கே போகிறதும், அதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியாக போய் சண்டை போடலாம் வழி இல்லை. இங்கே அப்படி இல்லை. கல் எங்கே வைக்கிறதுங்கிறதுக்கு அவ்வளோ வரைக்கும் சண்டை போட்டானோல. கல் அது அஜுல் அஸ்வத் கல்லுங்கிறது வேற விஷயம், ரொம்ப சீப்பாக சொன்னதான் நினைக்காதீங்க. கல் அது எங்கே வைக்கிறது? எங்கே இருந்து அங்கே வைக்கணும். யார் வைக்கிறது? யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவர் வைக்க வேண்டியதான். எனக்கு தான் வாய்ப்பு என்று சண்டை போட்டவர்கள் அவர்கள். அவன் சண்டை போடாமல் விடுவானா? அந்த ஆட்கள் அம்ரு இப்னு அப்துவத் இவர் எனக்கு நிகர் இல்லை என்று சொன்னான். போர்க்களத்தில் ஏத்து ஒருத்தன் வந்திருக்கிறாரு, வாளோட சண்டை போட வேண்டியதானே. இப்படி பார்த்தார்கள். அவர் கையிலே உள்ள வாள், அவர் எப்படிப்பட்ட வீரர், அதெல்லாம் தேவையில்லை. குலத்தை, குலப்பெருமை அங்கும் பார்த்தவர்கள் அந்த குறைஷிகள். எங்க ஊருக்காரர் அனுப்பு. அலி ரலியல்லாஹு போனாங்க அம்ரு இப்னு அப்துவத்தை எதிர்த்து. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு கைபர் யுத்தம். 6 கோட்டைகள், 5 கோட்டைகள் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டன. 6வது கோட்டை இன்னும் முழுமையான வெற்றி பெறாமல் அங்கு அந்த கோட்டை பலமாகவே இருக்கிறது. ஏனென்றால் அங்கு நிற்கக்கூடிய யூதர்களுடைய தலைவர்களில் ஒருவன், தளபதிகளில் ஒருவன் மருஹப் என்ற பெயர் கொண்டவன்.
அவனை பற்றி எழுதும் பொழுது அதே அப்துல் ரஹீம் 1000 வீராதி வீரர்களுக்கு நிகரானவன் எழுதுவார். அவன் நிற்கிற கோட்டை பலமாக இருக்குது. ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ், ஒரு நாள் உமர் ரலியல்லாஹ் தளபதியாக போகிறாங்க, வெற்றி பெறாமல் திரும்பி வந்துடுறாங்க. நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஊத்த என்ன ராயத்தன், நாளை இந்த கொடியை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா யாரை பிரியப்பட்டு யாரின் மீது அல்லாஹுடைய நேசம் பெற்று யாருடைய கரத்தில் அல்லாஹ் வெற்றி கொடுப்பானோ அவர் கரத்தில் வெற்றி கொடியை நான் கொடுப்பேன்னு சொன்னாங்க பெருமானார். நமக்கெல்லாம் தெரியும், கைபர் யுத்தத்தில் கடைசியில் காலையில் ஐன அலின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அலி எங்க? நான் சொன்னேன், ஒரு பக்கத்தில் வீரராக அவர்களை கூர்தீட்டினார்கள், இன்னொரு பக்கத்தில் அறிவாளியாக அவர்களை ரசூலுல்லாஹ் பட்டை தீட்டினார்கள். இங்கே அலியை கூப்பிட சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமரோ எந்த வகையிலும் தரத்திலும் தகுதியிலும் குறைந்தவர்கள் அல்ல. ஆனால் போர்க்களத்தை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு பராக்கிரமும் இவர்களை விட அலிக்கு அதிகம் என்று பெருமானார் புரிந்தார்கள். சொன்னாங்க, அவரை கூப்பிடுங்க, அலியை கூப்பிடுங்க. தெரியும், கண்ணோயில் படுத்திருந்த அலி முபாரக்கான உமிழ் நீரை கொண்டு தடவப்பட்டார்கள். அங்கே போனாங்க. 93 பேரை அந்த ஒரு கோட்டையிலே மட்டும் அலி ரலியல்லாஹுடைய வாள் வெட்டி வீழ்த்தியது, மருகப் உட்பட. 92 பேராச்சு. மருகப் 1000 வீரர்களுக்கு சமம். அப்போ அந்த ஒரு நாளில் அலி ரலியல்லாஹ் வெட்டின எண்ணிக்கை வேண்டுமான 93 இருக்கலாம். ஆனால் வெட்டியவர்களிலே மருகப்புடைய அந்தஸ்தை பார்த்தால் 1092 பேரை வெட்டியிருக்கிறாங்க அலி ரலியல்லாஹ். அன்னைக்கு ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு நம்பிக்கையோடும், நம்பிக்கை என்றால் நான் தவக்குலுடைய அடிப்படையில் சொல்கிறேன், மனித நம்பிக்கை அல்ல, அல்லாஹ்வின் மீது உள்ள அபரிமிதமான பாரத்தை போட்டுட்டு ரசூலுல்லாஹ் அலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் முத்தவக்கீலுன்னு சொல்கிறான் பாருங்க. தவக்குள் வைக்கக்கூடிய ஒரிஜினல் ஆட்கள் அல்லாஹ் மேலே தவிர அவர் யார்த்தையும் தவக்குள் வைக்க மாட்டாங்க. இங்கே அலியை நாடவில்லை பெருமானார், அல்லாஹ் மேலே தவக்குள்ள வச்சுட்டு அலியை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. வெற்றி கிடைத்தது அலியின் மூலமாக என்பது, அலியின் மூலமாக வெற்றி கிடைத்தது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுக்கான மகிமையை அங்கே கந்தக் யுத்தத்திலே எந்த அலியை வைத்து ஏற்படுத்தினார்களோ, அம்ர் இப்னு அப்துவத்தை விரட்ட வைத்தார்களோ அந்த வீராதி வீரனை, அதே அலி ரலியல்லாஹு வைத்து கைபர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருகபையும் அந்த கோட்டையையும் பெருமானார் வீழ்த்தினார்கள். ரசூலுல்லாஹ் மக்கால இருந்த நேரம் நான் சொன்ன பாருங்க, ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹ் இஸ்லாம் ஹஜ்ஜை கடமை ரசூலுல்லாவுக்கு இப்போ உள்ள வடிவத்தில் கடமையாக்குவதற்கு முன்பும் உம்ரா இருந்துச்சு, தவாப் செய்வாங்க. இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் நிறைமாத கர்ப்பிணி, அவர்கள் காபாவை தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ரசூலுல்லாவும் நிற்கிறாங்க. அப்போ நபி ஆகலைங்கிறது தான் சரியான வரலாறு. பெரியம்மா இப்போ சொன்ன பாருங்க, முதல்ல பெருமானாரை வளர்த்தார்கள், என்னுடைய தாய்க்கு பிறகு தாயின்னு சொன்னாங்களே, அந்த ஃபாத்திமா பின்த் அஸத் தான். அபூ தாலிப்லாம் இருக்காங்க. அப்போ அவங்க சுற்றிட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் அங்கே பக்கத்திலேயே அவங்களுக்கு இருந்ததாக வரலாறு இப்படி சொல்லுது. அவங்களுக்கு அங்கு வைத்தே அல்லது அதை ஒட்டிய நேரத்தில் பிரசவம் வருகிறது, ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் ஒப்படைக்கப்படுகிறது. முதல் குளிப்பாட்டுதலை இன்றைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ஆஸ்பத்திரியில் உள்ள நர்சுமார்கள் குளிப்பாட்டுறாங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பெத்துமாமார்கள் குளிப்பாட்டி வெளியில் கொண்டு தந்தாங்க. பெத்துமாமார்களுக்கெல்லாம் பெரிய அந்தஸ்தாக ஃபாத்திமா பின்த் அஸதுக்கு பிறந்த குழந்தையை என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி குளிப்பாட்டி முடிக்கிற கட்டத்தில் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குழந்தையை நான் குளிப்பாட்டுகிறேன், இன்ஷா அல்லாஹ் என் ஜனாசாவை இந்த குழந்தை குளிப்பாட்டும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் குளிப்பாட்டின 4 பேரில் அலி ரலியல்லாஹு ஒருவர் என்று வருகிறது. அந்த பிரசவத்தில் ஃபாத்திமா பின்த் அஸதுக்கு பிறந்தது 3வது ஆண்மகனாகிய உகைலுக்கும் ஜாஃபருக்கும் பிறகுள்ள 3வது ஆண்மகனாகிய இந்த அலி ரலியல்லாஹ். கண் திறக்காமல் இருந்த பெருமானார் கண் திறக்காமல் இருந்த அலி ரலியல்லாஹ் பெருமானார் தன்னுடைய முகத்துக்கு நேராக தூக்கி வைத்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திற்கு நேராகத்தான் முதல் பார்வையே அலிக்கு விழுந்தது. கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்கின்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு என்பது திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்ட வார்த்தை. அதைவிட அலி ரலியல்லாஹுக்கு அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பாரம்பரியத்தையும் சேர்த்து சொல்கின்ற வார்த்தை. ரலியல்லாஹு சொல்றது பெரிய சிறப்பு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஆனால் அலிக்கு மட்டும் ஸ்பெஷாலிட்டி, அலிக்கு மட்டும் அது ஹாஸானது. அவர்களுக்கு கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு. ஏனென்றால் இந்த முகம்
பிரகாசம் பெற்றது முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை தான் இந்த குழந்தை முதலிலே பார்த்தது என்பதால் அந்த பெயர் அவர்களுக்கு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு புள்ள பெற்று இவங்க கையில் தான் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்பியை கையில் ஏந்தினார்கள். ஹிஜ்ரத்தில் அந்த தம்பியை எல்லாருக்கும் ஒரு சகோதரரை சாது பின் ரபிக்கு மாது பின் ஜபலை கொடுத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு தடவை மட்டும் நூற்றுக்கணக்கான பேரை ரசூலுல்லாஹ் சகோதரர்களாக்குனாங்க. கடைசியில் சொன்னாங்க, நான் ஏற்கனவே இங்கே வந்துட்டேன், மதீனாவுக்கு வந்துட்டேன், நான் யார் ஆகிட்டேன், மதீனாவாசி ஆகிட்டேன். என் படுக்கையில் படுத்து அங்குள்ளவர்களுக்கெல்லாம் நான் கொடுக்க வேண்டிய அமானிதத்தை கொடுத்து விட்டு தவக்குளோடு இங்கே வந்திருக்கிறாரே என் தம்பி அலி, அவர் எனக்கு இங்கும் தம்பி. அப்பதான் சொன்னாங்க என்று வருகிறது, அல்லது வேற ஒரு நேரத்தில் சொன்னாங்க, அன்டாகி ஃபித் துன்யா வல் ஆகிரா, நீங்கள் எனக்கு இங்கும் நபி, இங்கும் சகோதரர், அங்கும் சகோதரர் என்றார்களே பெருமானார். சொல்லிட்டாங்க, அலி வேற எங்கேயும் போக வேண்டாம், என் கூட இருக்கட்டும். நாங்க ரசூலுல்லாஹ் என் பெட்ல படுத்தாங்க, இப்ப என் கூட என் பெட்ல எனக்கு பக்கத்துல படுக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ அய்யூபுல் அன்சாரி வீட்டிற்கு பிறகு தனக்கு ஏற்படுத்தப்பட்ட வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அபூ அய்யூபுல் அன்சாரியுடைய வீட்டிலும் அதற்கு பிறகு தன்னுடைய வீட்டிலும் அலியை சில காலம் வைத்திருந்தார்கள். அதுக்கு பின்னாடி ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மக்களோடு அவர்கள் வாழ்ந்தார்கள், தாயோடு அலி ரலியல்லாஹு இருந்தார்கள் என்று வரலாற்றில் எழுதப்படுகிறது. அங்கேயும் தன்னுடைய தம்பியை தன்னோடு ரசூலுல்லாஹ் அரவணைத்துக் கொண்டார்கள். நிறைவாக ஒரு பகுதிக்கு வருகிறேன். இதை விட உச்சகட்டமான ஒரு அன்பை இன்னைக்கு உலகம் பாசத்துக்கு தம்பி ஒரு பக்கத்தில், நுபுவத்தில், அந்த மதீனாவுடைய உகுவத்தில் சகோதரர், இதையெல்லாம் தாண்டி ரொம்ப பெரிய பாசம் அப்படின்னு சொன்னால் உறவுகளில் ஒரு உறவு அது மனிதருடைய மனநிலையை பொறுத்து ரொம்ப கேவலமாகவும் பேசப்படுறது உண்டு. ஒரு மனநிலையில் அதுதான் சொந்த தகப்பனை விட கூழ்ன உறவாகவும் ஆக்கும். சில பேர்கிட்ட கேட்டு பாருங்க, அவன் மாமனாரை பற்றி கேளுங்க, விளக்கெண்ணைக்கு பிறந்ததை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். விளக்கெண்ணைக்கு பிறந்ததை கட்டிட்டானா? விளக்கெண்ணெய் யாரு? அப்பங்காரன். விளக்கெண்ணைக்கு பிறந்தது எல்லாருக்கும் விளக்கெண்ணெய். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நான் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டேன். ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. மாமனாரை மதிக்க மாட்டான் நிறைய பேர். துட்டு நிறைய இருக்கட்டும் மாமனார் வீட்டில் கயிர். இதெல்லாம் இந்த மாதிரி சராசரி வரலாறை கடந்தவர்கள், அவர்கள் எங்கோன்னு இருக்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கட்டிலில் படுக்க வச்சாங்க, பிறந்த குழந்தையை குளிப்பாட்டினார்கள். நுபுவத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் தன்னோடு இணைத்துக் கொண்டார்கள். ஹைபரிலே கொடியை கொடுத்து விட்டார்கள். பெருமானார் வெற்றி பெற வைத்தார்கள். கந்தக்கில் அம்ர் இப்னு அப்துவத்தை வீழ்த்துவதற்கு ரசூலுல்லாஹ் துஆ செய்து அனுப்புனாங்க. எல்லாம் நடந்தது. எல்லாவற்றையும் தாண்டி கியாமத் வரையிலும் இந்த உறவு நெருக்கமான அந்த சங்கிலியில் இருக்கின்ற வகையில் ரசூலுல்லாஹ் ஒன்றை ஏற்படுத்தினார்கள். பத்ர் யுத்தம் முடிந்து வந்த நேரத்தில் 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. நமக்கு தெரியும். இன்றைக்கு பத்ர் களத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கல்வெட்டில் கருப்பு கலர் அந்த இது கடப்பா கல் மாதிரி ஒரு கல்லில் கோல்டன் லெட்டரில் 14 பேர் பேரை எழுதி வச்சிருப்பாங்க. 8 பேர் மதீனாவின் அன்சாரிகள், 6 பேர் மக்காவின் முஹாஜிர்கள், மொத்தமே அவ்வளோதான் ஷஹீத். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னாடி வெற்றிக்கு பிறகு நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்க வேண்டியவங்களாம் கல்யாணம் நடத்தி வச்சாங்க. அப்போ ஃபாத்திமாவை, பெருமானாருடைய 4வது மகள் ஃபாத்திமாவை பெண் கேட்டு பலர் போட்டி போட்ட நேரத்தில் நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாறு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா என்கின்ற சுவனத்து பெண்களுக்கெல்லாம் தாயாகிய ஃபாத்திமா புதாத்து மின்னி, என் சதை துண்டு என்று சொன்னார்களே, அந்த ஃபாத்திமாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியாக அலியின் கரத்திலே ஒப்படைத்தார்கள். இப்போது அந்த சங்கிலி தொடர் கியாமத் வரையிலும் பிரிக்கப்படாத ஒரு சங்கிலி ஆயிடுச்சு. அதோடு விட்டிருந்தா வரலாற்றில் எழுதியிருப்பாங்க, இந்த அலின்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, இவருடைய வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் வளர்ந்தாங்க, அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க, அவள் அத்தா அவள் அப்பா பொறுப்பெடுத்துட்டார், அவர் ஈமானுக்கெலாம் வரல, அவங்க அம்மா இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இப்படியெல்லாம் 3ஆம் மனிதர் மாதிரி எழுதியிருப்பாங்க. அப்படி எழுத கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அலியை தன்னுடைய செயின்ல, சங்கிலியிலே பிணைத்து விட்டார்கள். கியாமத் நாள் மட்டுமல்ல, மறுமையிலும் அறுபடாத சங்கிலி. அது அறுபடாத சங்கிலி. எங்கள் ராஜாசரத்தை அடிக்கடி ஒரு வரலாறு சொல்லுவாங்க, அது சொல்லாமலே முடிச்சுக்கலாமா?
அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ஃபாத்திமாவுக்கும் ஆயிஷா நாய்க்கு நடந்ததுல பெருமிதம் யாருக்கு என்றால் பெருமானாருடைய மனைவிக்கா பிள்ளைக்கா அப்படின்னு ஒரு வரலாறு நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பெருமிதத்தை கூட ரசூலுல்லாஹ் ஒருவருடைய மனைவிக்குத்தான் உண்டு என்பதை ரசூலுல்லாஹ் நிரூபிச்சு காட்டினாங்க. அலியின் மனைவியாக ஃபாத்திமா வந்தார்கள், அல்லது ஃபாத்திமாவின் கணவராக அலி வந்தார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி கையில குளிப்பாட்டி அங்கு தொடங்கி கடைசியிலே தன் பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் தந்தையாக தன்னுடைய மகளின் கணவராக ஆக்கி மனதிலே மருமகன் என்கின்ற அந்தஸ்தை கொடுத்து காலமெல்லாம் மறுமைக்கும் சேர்த்த உறவை, தொடர் உறவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த அலியின் மீது பெருமானாருக்கு அளப்பரிய பாசம் என்பதுதான் இந்த பேச்சினுடைய சாராம்சம். எனக்கு தரப்பட்ட தலையங்கமும் அதுதான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் அவர்கள் மீது காட்டிய பாசம் எப்படி இருந்துச்சு, அப்படி நம்மீதும் கொஞ்சம் காட்டுறதுக்கு நம்ம எப்படி நடந்தால் பெருமானாருடைய பாசம் நமக்கு வரும் என்பதற்கான வழியை நாம் தான் இது போன்ற வரலாறுகளிலிருந்து தேடிக்கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை வழங்கிய வட்டார ஜமாத் உலமா சபையினர், உலமா பெருமக்களுக்கு, குறிப்பாக இப்ராஹிம் ஹசரத் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்து, மற்ற எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.